மகளே, நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் வாழைத்தண்டுலாம் சாப்பிட்ருப்போம். நான் அடித்து சொல்லுவேன், இது மாதிரி வாழைத்தண்டு நீங்கள் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டை எடுத்து அதை 2 பீஸாகவே கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் உள்ள தோல்லாம் ஸ்கின்னை பூராமே வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் குருத்தை மட்டும் பொடிசாகவே கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ஒரு வெங்காயத்தையுமே எடுத்து அதையுமே பொடிசாகவே கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பொடிசாகவே வெடிச்சிருக்க வெள்ளரிக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தேவையான கொத்தமல்லியுமே எடுத்து சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியிலுமே எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு கேரட் எடுத்து பொடிசாகவே திருவிக்கிறா மக்களே. நல்லா நூல் மட்டும் திருவி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறாங்க. அது என்னென்ன மசாலா போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உப்பு, அதுக்கடுத்து க்ரீன் சட்னி, அதுக்கடுத்து சோயா சாஸ், அதுக்கு தேவையான மிக்சரு, காராச்சவு, ஒரு அரை எலும்பச்சை பழ சாறுமே பிழிஞ்சு விட்டு அதேமே நல்லாவே கிண்டி முடிச்சு அப்படியே வாழையில வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு கையிலையும் கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தா சும்மா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸை நீங்களே சாய்க்கிறீங்க, ஜஸ்ட் 50 ருபீஸ் செல் பண்ணி இருக்காங்க. 50 ருபீஸ் ஒருத்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.